அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தன் கணவர் டாக்டர் ரகுராமின் மேசை மேலிருந்த கடிதத்தின் விலாசத்தை படித்ததும் திடுக்கிட்டாள் கீதா. கடந்த 4 இரவுகளாக ரகுராம் அமர்ந்து அவரது தாய் மொழியான தமிழில் எழுதி கொண்டிருந்த கடிதம் அது. திடீரென்று தன் கணவர் ரகுராமுக்கு வந்திருக்கும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பதில் திகிலும் தடுமாற்றமும் ஏற்பட்டது கீதாவுக்கு. மற்ற எல்லா விஷயங்களிலும் நார்மலாக தென்படும் ரகுராமிடம் எப்படி இப்படி ஒரு முரண்பாடு உதித்திருக்கும் என்று சொல்லத் தெரியாத ஒரு பயமும் தோன்றி அடி வயிற்றில் ஒருவித கலக்கத்தை உண்டாக்கியது. 10 ஆண்டுக்கு முன் பரலோகம் போய் சேர்ந்துவிட்ட தன் பெற்றோருக்கு கடிதம் எழுதுவது என்ன மாதிரியான மனநோய்? அல்சைமர் டிசீஸ் என்று அமெரிக்காவில் பலராலும் பேசப்படும் புத்தி பேதலிப்பின் ஆரம்பமோ இது? எக்கனாமிக்ஸ் படித்தவள் கீதா. அவளுக்கு ஹியூமன் சைக்காலஜி அதிகம் அறிமுகமில்லை. ஆனால் புத்திசாலி. மனதளவில் முழுசாகவே ஒரு அமெரிக்க குடிமகள். நடை, உடை, எண்ணம், பாவனைகள் எல்லாவற்றிலுமே. அதனால் பொதுவாக அவளை எந்த செயலும் அச்சுறுத்தாது. அவள் பெற்ற குழந்தைகள் கமலேஷ், ராஜேஷ் பிரிந்து சென்று தனித்து வாழ்வதை அவளால் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள முடிந்தது. அந்த உலகின் ஊரின் நியாயங்களும் தர்மங்களும் அவளால் உணரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது வேறு. யுஎஸ்சியின் மிகச்சிறந்த பாலிமர் கம்பெனியின் ஆராய்ச்சி துறையில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் டாக்டர் ரகுராமின் இந்த விசித்திர செயல் அவள் எதிர்பார்க்காதது. தன் கலக்கத்தை தவிர்த்து இந்த விஷயத்தை மிக கவனமாக கையாள வேண்டும் என்பதில் அவளுக்கு சந்தேகம் எழவில்லை. டாக்டர் ஸ்டெல்லா ரகுராமின் குடும்ப தோழி. அதோடு தொழில் ரீதியாக மிகச்சிறந்த கவுன்சிலர். மனச்சிதறல் மற்றும் குழப்பங்கள், விரக்திகள், மனச்சோர்வு, தற்கொலை தூண்டுதல்கள் என்று பலவாறாக உண்டாகும் அமெரிக்க நாகரிகத்தின் விரைவு வாழ்க்கைக்கு ஸ்டெல்லா போன்றவர்கள் இன்றியமையாதவர்கள். கீதாவின் வயதொத்தவள் ஸ்டெல்லா. மனவிலக்கு பெற்றவள். அவள் தன் தொழிலை மிகவும் நேசிப்பதால் மறுமணம் தேடவில்லை. திருமண வாழ்க்கையின்மையின் வெறுமையும் உரைக்கவில்லை. ஸ்டெல்லாவிடம் செல்லும் முன் தான் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது என்று கீதாவுக்கு தோன்றியது. இன்னைக்கு 6 மணிக்கு மேலே நான் ஃப்ரீ. எங்கே போகிறோம் டியர் என்று புன்னகையுடன் கேட்ட ரகுவின் கேள்விக்கு நேரடியாக பதில் கூறாமல், உங்களுக்கு காஃபியா இல்லை டீயா என்றாள் கீதா. டோஸ்டரில் பிரெட்டை சொருகியபடி. இதென்ன கேள்வி? எனக்கு காலையில் எப்போதும் காஃபி தானே. என் அம்மா தயாரிக்கும் ஃபில்டர் காஃபியின் மனமே தனி என்றபடி டைனிங் டேபிளில் வந்தமர்ந்தார் ரகு. சமீப காலமாக இதுபோல் அவரது தாய் தந்தை பற்றிய குறிப்புகள் வருவது கீதாவுக்கும் பழகியிருந்தது. சில சமயம் வியப்புடனும் பல சமயங்களில் அலுப்புடனும் கேட்டுக்கொண்டிருந்த கீதாவுக்கு இன்று அதற்கு வேறொரு முக்கியத்துவம் பெறுவது சுரீரென்று உரைத்தது. பவுலில் கார்ன்ஃப்ளக்ஸை பாலில் கலக்கியபடி ரகுவுக்கு எதிரில் வந்து அமர்ந்தாள் கீதா. அப்படியா? நாங்கள் இந்தியாவின் வட மாநிலத்தில் பெரும்பாலும் டீ தான் குடிப்பது வழக்கம். எனக்கு காஃபி அவ்வளவாக பிடிக்காது என்ற கீதா, நீங்கள் இந்தியா சென்று 5 வருடத்துக்கும் மேலாகிறதில்ல என்று சாதாரணமாய் கேட்பவள் போல் கேள்வியை முன்வைத்தாள். ரகுவின் கண்களில் திடீரென்று ஒரு மாற்றம் தெரிந்தது. சற்றே பழுப்பாக முழுசா கருமை பாயாத வெளிகள் கண்ணாடி துண்டுகள் போல் பளபளத்தன. ஆம், டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போனேன். அப்போது கூட சொந்த ஊருக்கு போகல. அவர் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் கீதா. ஏன் போகல? அதற்கு முன்பே அவர் தாய் தந்தை இறந்துவிட்ட செய்தி வந்தாகிவிட்டது. அதை அவர் உணர்கிறாரா என்பதை சோதிக்கவே அடுத்த கேள்வி கொக்கியை மாட்டினாள். என்னமோ போகணும்னு தோணல, ஆனால் சீக்கிரம் போகணும் என்றார் தனக்குத்தானே சொல்லிக்கொள்பவர் போல். ஏன், எதற்கு என்றாள் கீதா. என் சொந்த ஊரு கும்பகோணம். சென்னைக்கு அருகே உள்ள கோவில்கள் நிறைந்த ஊர் அது என்றவர் தொடர்ந்து, கீதா, எனக்கு என் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் போலிருக்கிறது என்றார் மிகவும் மெதுவான குரலில். அவர் குரலில் வெளிப்பட்ட தழுதழுப்பு கீதாவுக்கு புதியது. அவர்கள் பாவம், மிகவும் நல்லவர்கள் என்றார் முணுமுணுக்கும் குரலில். புருவங்களை உயர்த்தினாள் கீதா.
இது மிகவும் கடினமான தருணம். 10 ஆண்டுகளுக்கு முன் ரகுவின் தாயும் அதற்கு அடுத்த ஆண்டு அவர் தந்தையும் இறந்துவிட்டதாக வந்த செய்திகள் கீதாவுக்கு நன்றாக நினைவில் இருந்தன. அந்த செய்திகளை கொண்டு வந்ததும் ரகுதான். அதை கீதாவிடம் ஒரு அறிவிப்பு போல் தெரிவித்து லைப்ரரியில் போய் அமர்ந்து கதவை மூடிக்கொண்டார். மிகுந்த சினமோ துக்கமோ ஏற்படும்போது ரகு ஸ்டடி ரூம் உள்ளே சென்று மணிக்கணக்கில் அமர்வது வழக்கம். கீதாவுக்கு ரகுவின் பெற்றோரிடம் நேரடி பழக்கமோ பரிச்சயமோ இல்லாததால் தன் தாய் இறந்த செய்தியை ரகு அறிவித்த போது எந்தவிதமான தனிப்பட்ட உள் உணர்வும் அவளிடம் ஏற்படவில்லை. அதற்காக அவள் ரகுவின் உணர்வுகளையும் குறைத்து மதிப்பிடவில்லை. தாயின் மரணச் செய்தியை கொண்டு வந்த அன்று ரகுவிடம் அவள் கேட்ட கேள்வி இன்றும் நினைவில் இருக்கிறது. ரகு, நீங்க இந்தியா போகணுமா என்று கேட்டாள். ரகு அப்போது தொழில் ரீதியாக மிகவும் உச்சத்தில் ஓடிக்கொண்டிருந்த நேரம். உயிரில்லாத உடம்பை போய் பார்த்து என்ன செய்ய போகிறேன் என்றார். இந்த பதிலை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கீதாவுக்கு புரியவில்லை. ஆனால் அவர் போக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரும்பாலான இந்தியர்கள் அமெரிக்க மண்ணில் ஊன்றிக்கொண்டாலும் வாழ்வு சாவு போன்றவைகளில் விட்டு கொடுத்து பார்த்ததில்லை. அதனால் அடுத்த ஓராண்டில் அவர் தந்தையின் காலமான செய்தி சொன்னபோது ஐ எம் சாரி ரகு, என் அனுதாபங்கள் என்று ஒற்றை வரியுடன் நிறுத்தி கொண்டாள். இருந்தாலும் ரகு அவரது பெற்றோரை செய்த அலட்சியம் கொஞ்சம் மிகையாகவே பட்டது. அவர்களுக்கு இப்போது இவர் கடிதம் எழுதுவதாவது நேரில் போய் பார்ப்பதாவது. கீதாவுக்கு இந்த அனுபவங்களுக்கு வாய்ப்பில்லை. பெற்றோர் மரணத்திற்கு பின்தான் அவள் யுஎஸ் வந்தாள். அவளுக்கு வேறு உறவினர் கிடையாது. பொதுவான நண்பர் ஒருவரின் வீட்டு விருந்து ஒன்றில் அறிமுகமான ரகுவின் தொடர்பு இரு மனமும் ஒத்ததால் திருமணத்தில் முடிந்தது. நினைவுகளை கலைத்து ரகு, நாம் இன்று மாலை டாக்டர் ஸ்டெல்லாவை பார்க்க போகிறோம் என்றாள் மென்மையாக. கமலேஷ் ராஜேஷ் பிரிவு உன்னை மிகவும் பாதித்திருக்கிறது கீதா. ஸ்டெல்லாவின் கவுன்சிலிங் உனக்கு தேவையில்லையா என்றார் ரகு. அப்படித்தான் வைத்து கொள்ளுங்களேன் என்றாள் கீதா. உன்னை உன் யூனிவர்சிட்டியில் வந்து 5 மணிக்கு பிக்கப் செய்துக்கிறேன் என்றபடி காஃபியை பருகிவிட்டு எழுந்து சென்றார் ரகு. மலர்ந்த முகமும் மென்மையும் ஒரு சேர இருக்கும் அமெரிக்க பெண்மணி ஸ்டெல்லா. அவள் வார்த்தைகள் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களாகவும் அழகான முறையில் கோர்க்கப்பட்ட வாக்கியங்களாகவும் இருக்கும். மனிதர்களை புரிந்து கொள்வதில் தெரிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவள் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா, ரகு, கீதா மூவரும் சற்று நேரம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தனர். பின் கீதா, நான் உங்கள் தோட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வர்றேன் என்று சொல்லி ஸ்டெல்லாவையும் ரகுவையும் தனியே பேசவிட்டு வெளியே வந்தாள். ஸ்டெல்லாவுக்கு கார்டனிங்கில் மிகுந்த ஈடுபாடு உள்ளதால் அவள் தோட்டம் மிக அழகாக இருக்கும். மாலையில் இதமான வெயிலில் அந்த தோட்டம் இன்னும் அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் கழித்து உள்ளே வந்த கீதாவை, வா கீதா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிட ஏதாவது செய்வோம். ரகு, நீங்கள் சற்று நேரம் டிவி பார்த்துட்ருங்க என்று கூறி கீதாவை உள்ளே அழைத்துச் சென்றாள் ஸ்டெல்லா. கீதாவுக்கு உங்கள் உதவி தேவை ஸ்டெல்லா. எங்கள் குழந்தைகளின் பிரிவு அவளை மிகவும் பாதித்திருக்கிறது என்றார் பரிவுடன் ரகு. நிச்சயமாக கீதாவுக்கு என் உதவி எப்போதும் உண்டு என்று மென்மையாக கூறியபடி உள்ளே சென்றாள் ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவின் முகத்தை மிகுந்த ஆவலுடனும் கவலையுடனும் நோக்கினாள் கீதா. ஸ்டெல்லாவின் முகம் சற்று தீவிரமடைந்தது. ரகுவிற்கு ஏற்பட்டுள்ள இந்த சிறிய மனத்தடுமாற்றம் நம்மில் பலருக்கும் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். இது வயதாவதின் அறிகுறி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு வந்திருப்பது செலக்டிவ் அம்னீசியா. அவருடைய தாய் தந்தை இருவரும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இறந்ததாக கூறினாய். அது அவருடைய உள்மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் என்ன காரணத்தினாலோ இந்த 10 வருடங்களில் அந்த 2 வருடங்களின் நிகழ்வுகளை மட்டும் மறக்கச் செய்திருக்கிறது. அதன்பின் அவருடைய 2 மகன்கள் அவரை பிரிந்து சென்றபோதுதான் அவருக்கு அந்த துன்பத்தின் ஆழம் உரைத்திருக்கணும். தான் எப்போதுமே தவறு செய்யாதவன் என்ற கர்வம் அவர் மனதில் இருப்பதால் தன் தாய் தந்தையரை இன்று நினைவு கூறுவதன் மூலம் தனக்குத்தானே நியாயம் கற்பித்து கொள்ள முயல்கிறது அவர் மனது.
அவர் திடீரென்று அவரது பெற்றோரை பற்றியும் சில தூரத்து சொந்தங்களை பற்றியும் என்னிடம் இப்போது பெருமையாக பேசிக்கொண்டிருந்தார். இது நான் இதுநாள் வரை பார்க்காத ரகுராமின் முகம் என்றாள் ஸ்டெல்லா. நான் கூடத்தான் என்றாள் கீதா பெருமூச்சுடன். இதற்கு என்ன செய்யலாம் ஸ்டெல்லா? மென்டல் டிமென்சியா அது இதுன்னு இது விபரீதமாக கூடுமா? கீதா ப்ளீஸ், இது தற்காலிக மனக்குழப்பம்தான். பார்ப்போம். நீங்கள் 2 பேரும் ஏன் ஒரு முறை இந்தியாவில் அவருடைய ஊருக்கு போய் வரக்கூடாது என்றாள் ஸ்டெல்லா. போய்? ஒருவேளை அங்கு போனால் அந்த ஊரில் அவர் பெற்றோர் இல்லை என்பது அவருக்கு உண்மை நிலையை உணர்த்தக்கூடும். அதனால் சொல்கிறேன், நீ அனாவசியமாக பயப்பட வேண்டாம். லெட் இட் பி எ ஹாலிடே ஃபார் யூ போத். தலையசைத்தாள் கீதா. அடுத்த 1 மாதத்தில் இந்தியாவுக்கு பயணமாயினர் ரகுராமும் கீதாவும். கீதாவுக்கு இந்த 1 மாதத்தில் ரகுவிடமிருந்து வெளிப்படும் சொந்த புராணம் பழைய கதை பழக்கமாகிவிட்டது. அவர் இதுநாள் வரை அவளுடன் பகிர்ந்து கொள்ளாத பல சிறுவயது சம்பவங்களை, வீட்டு நிகழ்வுகளை, கல்லூரி நாட்களை, தாய் தந்தை குணங்களை பற்றி பேசினார் ரகு. இத்தனை தெளிவாக பழைய நாட்களை நினைவில் வைத்து பேசும் இவருக்கு இந்த மரணம் பற்றிய சமாச்சாரம் மட்டும் எப்படி மறந்து தொலைத்தது? இதற்கு பெயர் செலக்டிவ் அம்னீசியாவா, இல்லை செலக்டிவ் அப்சசனா என்ற வினா அவள் மனதில் எழுந்தது. சென்னையில் ஒரு நாள் தங்கி பின் கும்பகோணம் பயணப்பட்ட போது கீதாவிடம் சொன்னார் ரகு, நான் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் கடிதம் மட்டுமே போட்டிருக்கிறேன். திடீரென்று போய் நிற்கும்போது அவருக்கு ஏற்பட போகும் இன்ப அதிர்ச்சியை நினைத்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்றார். வறட்சியாக புன்னகை செய்து யாருக்கு என்று நினைத்து கொண்டாள் கீதா. திடீரென்று உண்மை தாக்கும்போது ரகு எப்படி நடந்து கொள்வார்? கமலேஷ் ராஜேஷை உடன் அழைத்து வந்திருக்கலாமோ என்று கூட ஒரு எண்ணம் எழுந்தது. ச்சே, நான் அத்தனை பயந்தாங்கொள்ளி இல்லை. என்ன நிகழ்ந்து விட போகிறது? உண்மை தெரியும் போது அவருக்கு அவரது மறதியும் முட்டாள்தனமும் புலப்படும். ஆனால் வழக்கம் போல் அவர் போய் உட்கார ஸ்டடி ரூம் தான் இருக்காது என்று சமாதானம் பண்ணி கொண்டாள். சென்னையில் தட்பவெட்பமும் மாசுபடிந்த சூழலும் கசகசவென்று எங்கு பார்த்தாலும் அலைப்பாயும் கூட்டமும் கீதாவுக்கு நிறையவே எரிச்சலை ஏற்படுத்தியது. வழக்கம் போல ஒரு ஹோட்டலில் தங்கி பின் எங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று தாங்கள் பயணம் செய்த ஏசி காரை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு விடச் சொன்னார் ரகு. கீதாவுக்கும் இது நல்ல யோசனையாகவே பட்டது. ஆனாலும் அவளுக்குள் உள்ளூர ஒரு விதமான பயம் ஜுரம் போல் உஷ்ணமாக பரவியபடி இருந்தது. காலையில் எழுந்ததும் இருவரும் அவர்கள் வந்த காரில் ரகு சொன்ன விலாசத்திற்கு கிளம்பினர். நல்ல வேளையாக டிரைவராக வந்த இளைஞனுக்கு ஓரளவு ஆங்கிலம் தெரிந்தது. அந்த அக்ரஹாரத்தில் கார் நுழைந்த போது ஒரு குறிப்பிட்ட வீட்டின் முன் மக்கள் கூட்டமாக நின்றிருந்தனர். காரை சற்று தள்ளி நிறுத்திவிட்டு ரகுவும் கீதாவும் கீழே இறங்கினர். என்னவென்று சொல்ல தெரியாமல் இருவருக்குமே மனசு துணுக்குற்றது. ரகுவும் டிரைவரும் வேகமாக அந்த சிறிய கும்பலை விலக்கி கொண்டு சென்றனர். கீதாவும் அவர்களை பின்தொடர்ந்தாள். 2-3 நடுத்தர வயதான மற்றும் இளைஞரான பிராமணர்கள் மிக பழமையான அந்த வீட்டின் முன் நின்றிருந்தனர். தன் வளவளத்த தமிழில் அருகில் இருந்தவரிடம் ரகு ஏதோ கேட்க அவர் பதில் சொன்னார். 90 வயசு, ஒரே பிள்ளை, அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டான், திரும்பி கூட பார்க்கல. 10 வருஷத்துக்கு முன் பொண்டாட்டி செத்து போனதா அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பிச்சார், அவன் வரல. அடுத்த வருஷம் அவர் கோபம் தாங்காமல் தானே செத்து போயிட்டதாக செய்தி அனுப்பினார், அப்பவும் வரல. அதுக்கப்புறம் அவர் எந்த தொடர்பும் வச்சுக்கிட்டதா தெரியல. பக்கத்து வீட்டிலிருந்து வந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பிரம்மை பிடிச்சவர் மாதிரி இருந்தார். ஆனால் சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து ஏதோ கடுதாசி வந்ததாம், என்னன்னு தெரியல. நேற்று ராத்திரி சாதாரணமாக தான் தூங்க போனார், அப்படியே போய் சேர்ந்துட்டார். பாவம். ஆமா, நீங்க யாரு என்றார் அருகில் இருந்தவர். பார்வை நிலை குத்தி இருக்க அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தார் ரகு. நேரே தெரிந்த கட்டிலில் ஒரு வயதான உருவம் கிடத்தப்பட்டு இருந்தது. மெதுவாக அந்த உடலை நோக்கி சென்றார் ரகு. அதற்குள் இன்னொருவர் அவர் தோளை தட்டி, சார் கேட்குறோமே, நீங்கள் யாரு என்றார். நான் தான் அவர் மகன். அப்பா அப்பா என்று மனதை மூடியிருந்த படிப்பு, அந்தஸ்து, பணம், புகழ், கர்வம் என்ற எல்லா போர்வைகளும்
உரிந்து விழ கதறி அழ ஆரம்பித்தார் ரகு. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.